அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வைக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ முதல்ல அதை பண்ணிட்டேன். இது என்ன பருப்புன்னு நிறைய பேருக்கு தெரியுதான்னு தெரியல. துவரம் பருப்பு கிடையாது, இது வந்து அவரைப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் ஊர் சைடில் தான் அடிக்கடி வாங்கிட்டு வருவோம். இங்கே ப்ராப்பராக வந்து எங்களுக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரியல சென்னையில். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து ஒரு 2 வாட்டி நல்லா வந்து கழுவிட்டு குக்கரில் நம்ம வந்து துவரம்பருப்பு வேக வைக்கிற மாதிரி இதுவும் வேக வச்சுக்கலாம். இது வந்து அதை விட கொஞ்சம் அதிக விசில் எடுத்துக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு சாப்பிட்றக்கு. நிறைய பேர் வந்து இதில் அரிசி பருப்பு செஞ்சு தான் நான் பார்த்துருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போது இப்போல்லாம் வந்து நான் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பருப்புன்னு கிடையாது, எல்லா பருப்புக்குமே வந்துட்டு நீங்கள் விளக்கெண்ணெய் போடலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த விதமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இதில் வராது. நான் வந்துட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி. இதில் நான் புளி சேர்த்த மாட்டாங்க இந்த பருப்புக்கு மோஸ்ட்டாக. ஸோ தக்காளி மட்டும் ஒரு பெரிய தக்காளியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நல்லா வணக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு வேக வச்சுருந்த பருப்பை வந்து இதில் ஊற்ற போகிறோம். பருப்பு பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்ட்டு. இதோட கலர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. நார்மலாக நம்ம பருப்பு வேக வைக்கிறக்கும் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர் வந்து நல்ல வித்தியாசம் கொடுக்கும். ஹெல்த்துக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது. தக்காளி வெங்காயம்லாம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் நாங்கள் சேர்த்துவோம். கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வேறு எந்த காயும் நாங்கள் சேர்த்துனது கிடையாது. நீங்கள் ஏதாவது சேர்த்துவீங்க அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வதங்கினாலே வந்து வெந்துடும், அதனால் நான் கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா குக்கர்லேயே வந்துட்டு பருப்பு வேக வைக்கும் போது எல்லா காய்கறியும் போட்டு விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வணக்கி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால. ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் புளி சேர்த்த போடுறது கிடையாது. இந்த பருப்புக்கு வந்து புளி தேவையே கிடையாது. தக்காளி வந்து டேஸ்ட்டுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப பெரிய தக்காளி கூட சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது புளி அளவுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து நல்லா வேகணும். நல்லா ஒரு 2 கொதி வந்துருச்சு. இது தாளித்து கொட்டிட்டிங்கன்னா போதும். எப்போவுமே வந்து கடைசியாக தாளித்து கொட்டினீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வாசனை நல்லாவே இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வணங்கியிருக்கேன். பெருங்காயத்தூளும் சேர்த்து வணக்கிக்கோங்க. ஸோ சாம்பாரில் வந்து இதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியலுக்கு வந்துட்டு வாழைக்காய் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ரசமும் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சமைச்சு தருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். Stay healthy, be happy. Thank you.